கடந்த நாட்களில் நம்ம பார்த்த தியானித்த வார்த்தைகளின் தொடர்ச்சியை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். டு கீப் யுவர் ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளம், நம்முடைய அடையாளத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அடையாளம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அடையாளம் என்பது 3 விதங்களில் நமக்கு காணப்படும். ஒன்று, நம்முடைய சபையில் நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. 2வது, நம்முடைய சமுதாயத்தில் நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. 3வது, நம்முடைய குடும்பத்தில் நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த 3 காரியத்திலும் நமக்கு தனிப்பட்ட வேறு விதமான அடையாளம் இருக்கிறது. நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அடையாளம் என்கிற இந்த காரியத்தை குறித்து பவுல் அதிகமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை அவர் காண்பிக்கிறார். ஒரு 3 விதத்துல நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆனா இது நமக்குடைய செய்தியினுடைய முக்கியமான சாராம்சம் கிடையாது. நமக்கு ஒரு 3 விதத்தில் அடையாளம் இருக்கிறது. ஒன்று, சபையில நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, சபையில நம்ம ஒரு பாடகராக இருக்கலாம், ஒரு வர்ஷிப்பராக இருக்கலாம், ஒரு சில பேர் பைபிள் ரீட் பண்றவங்களா இருக்கலாம். இது சபையில நமக்கென்று ஒரு அடையாளம். சமுதாயத்தில் வந்தீங்கன்னா நீங்க ஒரு டிரைவர்னு சொல்லலாம், ஒரு டீச்சர்னு சொல்லலாம், ஒரு ஆபீஸ் பேரர்னு சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்க 3வதாக குடும்பத்துக்குள்ளாக வரும்போது நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்குது. கணவன் என்கிற அடையாளம், தகப்பன் என்கிற அடையாளம், மனைவி என்கிற அடையாளம், தாய் என்கிற அடையாளம், சகோதரி, சகோதரன், மகன், மகள், குடும்பத்தில் ஒரு அடையாளம், சமுதாயத்தில் ஒரு அடையாளம், திருச்சபையில ஒரு அடையாளம். இது எல்லாம் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை எல்லா அடையாளத்திற்கும் மேலாக ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்க வேண்டும், உங்களை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உலகத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது இந்த அடையாளத்தை வைத்து உங்களை கூப்பிட வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும், உங்களை கணிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். என்ன அது? கிறிஸ்தவன். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள். யாரு கிறிஸ்டியன்? கிறிஸ்துவை உடையவர்கள். நம்ம எல்லாருக்கும் ஓவராலாக பொதுவாக ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம் அது? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். நீங்க எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பாத்தீங்கன்னா 1 அதிகாரத்துல 11 முறை கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை இப்ப நான் சொல்றேன். ஏன் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்துறோம் அப்படின்னா, பவுல் தன்னுடைய சுவிசேஷத்துல எபேசியருக்கு எழுதின அந்த 1 அதிகாரத்துல அதுல பாத்தீங்கன்னா 11 முறை 11 டைம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். இந்த ஒரு அதிகாரத்திலேயே அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பது தெரிகிறது. எதற்காக இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எழுதுகிறார் என்பதை 1 அதிகாரத்தில் நம்ம கண்டுபிடித்து விடலாம். மோரோவர், இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா, ஹோல் புக் ஆஃப் தி எபிஸ்டில் ஆஃப் எபிசியன்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா 160 முறை இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. எபேசு பட்டணத்தில் இருக்கிற எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் எபேசு பட்டணத்தில் இருக்கிற அந்த திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு வார்த்தையை இன்ஸ்டிட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அது அப்படியே இருதயத்துக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் அந்த வார்த்தை அடிக்கடி தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள். This is our identity. இதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறானோ அவனுக்கு பெயர் தான் கிறிஸ்தவன். நீங்க சர்டிபிகேட்ல எழுதுகிறதுனால, நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எழுதுகிறதுனால, உங்களுடைய என்ன சொல்றது காலேஜ் ஃபார்ம்ல நான் கிறிஸ்டியன் அப்படின்னு எழுதுகிறதுனால you are not going to be a Christian. எந்த ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறார்களோ, கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறார்களோ, கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் தான் கிறிஸ்தவன். இனிமேலாம் நம்முடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும் பொழுதே யோசிக்கணும். நம்ம இதுதான் என்னுடைய அடையாளம், இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா? கிறிஸ்துவுக்குள் இருப்பதே நம்முடைய அடையாளம். எல்லாரும் கலாத்தியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் அதுல 20வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்க. கிறிஸ்துவே எனக்குள்ளாக இருக்கிறார். வேற யாரும் உள்ள இருக்கக்கூடாது. மேப்படியா உள்ள இருக்கக்கூடாது. மேப்படியா தெரியுமா? பிசாசு. மேப்படியா என்ன செய்யக்கூடாது? உள்ள இருக்கக்கூடாது. உள்ள கிறிஸ்து இருந்தாதான் உங்களுக்கு பெயர் கிறிஸ்தவன். நம்முடைய பேச்சை வச்சுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்முடைய செய்கைகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம். நம்ம கிறிஸ்தவர்களா, கிறிஸ்தவனா இல்லையா? எதை வைத்து சொல்லுகிறீர்கள் நான் கிறிஸ்தவன்? இதுதான் உங்களுடைய அடையாளம், இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. அதை எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க?
உங்க ஆட்டிடியூடை வச்சு நீங்க பேசுறீங்களா நான் கிறிஸ்தவன் சொல்லி? திருச்சபைக்கு வருகிறது கற்றுக்கொள்ளும்படியாக மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குது. இரண்டாவதாக, என்னுடைய அடையாளத்தை நான் காத்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பா இருக்கிறது இந்த திருச்சபையில். அவர்தான் உங்களுடைய அடையாளம். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். ஒரு விசை பேதுரு வந்து கதவை தட்டுகிறார். அப்போ ஒரு சின்ன பிள்ளை ஓடி வருது, ரோதை, ஞாபகம் இருக்கா? அது பார்த்த உடனே ஸ்டன் ஆயிட்டு உள்ள ஓடி போய் சொல்லுது, எனக்கு அன்பானது, உங்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்கள்? நம்முடைய வார்த்தைகளை டெவலப் பண்ணுங்க. இனி வருகிற நாட்களில் நம்முடைய பேச்சுகளை மாற்றுங்க. நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், நான் இயேசுவோடு இருக்கிறவன். அப்ப இயேசுவோடு இருக்கிறவன் எப்படி பேச வேண்டும், இயேசுவோடு இருக்கிறவன் எப்படி நடக்க வேண்டும், இயேசுவோடு இருக்கிறவன் எப்படி செயல்பட வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நமக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. பட் we have to discover it. என்ன அடையாளம் நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதற்கு காணப்படுகிறது? என்னுடைய அடையாளம் என்ன? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மோசேவை எடுத்தா அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? ராட், கோல். கோல்னாலே எல்லாம் என்ன சொல்லுவீங்க? மோசே. தட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. அப்படியே சொப்பனத்தை விளக்குறவன் ஒருத்தன், அது அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி. யோசேப். வொர்ஷிப்பர் இந்த பைபிள் யாரு? தாவீது. தட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. அதுதான் அவருடைய ஐடென்டிட்டி. ஒவ்வொருவர்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தோடனே யாருடைய ஐடென்டிட்டியாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன்னா பவுல். அவருடைய ஐடென்டிட்டியே சுவிசேஷம் தான். அன்பு அப்படின்னா ஐடென்டிட்டி யாருன்னா ஏசப்பா தான். ஃபெய்த், விசுவாசம் அப்படின்னால யாருடைய ஐடென்டிட்டி? யோபு. மோர் தென் ஆபிரகாம், யோபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது, நாலேஜ், பிரில்லியன்ட். யாரு? சாலமன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஐடென்டிட்டி, அடையாளம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம மைண்ட் யார் பக்கத்தில் போகுதுன்னா அவர்களுக்குரிய அடையாளத்தில் போகுது. இப்போ ஞானவான் அப்படின்னா சாலமோனுங்கிறீங்க, ஆராதிக்கிறவர்னா தாவீதுங்கிறீங்க, ஒரு கோலை வச்சு நடத்தினவர்னா அந்த கோல் யார் அப்படின்னா மோசேங்கிறீங்க. இதெல்லாம் அவர்களுடைய ஐடென்டிட்டி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? உங்களுடைய அடையாளம் என்ன கிறிஸ்துவுக்குள்ளாக? முதல்ல நான் சொன்ன காமனா இன் ஜெண்டரா நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது, கிறிஸ்தவர்கள். யாரு கிறிஸ்தவர்கள் சொன்னேன்? கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்கள். இவர்களுக்கு பெக்யூலியரா ஒரு தனிப்பட்ட விதமாக ஒரு அடையாளம் இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு. அதுதான் மோசேயை குறித்து சொன்னேன், யோபை குறித்து சொன்னேன், ஆபிரகாமை குறித்து சொன்னேன், சாலமோனை குறித்து சொன்னேன், தாவீதை குறித்து சொன்னேன். இப்படி எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. நவ் இப்போ எனக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? இதை எப்படி நீங்க டிஸ்கவர் பண்ண முடியும், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்றைக்கு அடையாளம் தெரியாததுனால தான் அநேக நேரம் சறுக்கி விழுந்துடுறோம். என்னுடைய அடையாளம் என்னங்கிறது தெரியாததுனால டப்புன்னு நம்ம கெட்ட வார்த்தை பேசிடுறோம். அடையாளம் என்னன்னு தெரியாததுனால தான் நம்ம டக்குன்னு பாவத்துல விழுந்துடுறோம். அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க சறுக்கவே மாட்டீங்க, கீழே விழவே மாட்டோம் நம்ம. அப்ப அடையாளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அடையாளத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். உமது அடியான் கர்த்தருக்கு, தட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. அதுதான் அவனுடைய அடையாளம். அந்த ஊழியக்காரனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். நம்முடைய லைஃப் மாறணும், நம்முடைய கோபங்கள் மாறணும், நம்முடைய பேச்சு மாறணும். நான் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன கவனிங்க, அவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. அடுத்து வாசிங்க தொடர்ந்து. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான். இன்னொரு அடையாளம் என்ன? அடிமை. இதெல்லாம் அடையாளம். அடுத்து எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன அடையாளம் இருக்கு? அடையாளத்தை மேம்படுத்தட்டுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் என்கிற அந்த பேரை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரட்டுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வைக்கிறார் எலிசா. அப்புறம் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, அதுதான் முக்கியம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, வீட்டில் உன்னிடத்தில். 2 அடையாளத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த பகுதியில். இப்போ அந்த அடையாளம் அழிஞ்சு போயிருச்சு. இன்னொரு புது அதாவது தேவனுக்கு பயந்து காணப்படுகிற ஒரு பிள்ளைங்கிற ஒரு அடையாளத்தை உடைய ஒரு மனுஷன் இப்போ அடிமையாய் மாறிவிட்டான். ஸோ இந்த அடையாளத்தை மறுபடியும் நான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும், பழைய அடையாளத்துக்கு வரணும். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை நான் மற்றவர்களுக்கு அறிய பண்ணணும்னா என்ன செய்யணும்? அப்போ எலிசா கேட்குறாரு, உன்னிடத்துல என்ன இருக்கு? மோசையை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்குறாரு. என்ன கேட்டார்? உன் கையில் இருக்கிறது கேட்டாரா இல்லையா? சொல்லுங்க வாய் திறந்து. அடையாளத்தை கண்டுபிடிக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கிற திறமையாக இருக்கட்டும், அதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அடையாளம் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். அடையாளம், அதாவது ஐடென்டிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். வாட் யூ ஹேவ், நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க? உங்களுக்குள்ளாக என்ன ஆவிக்குரிய கிருபை, வரம், ஆசீர்வாதம், தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. அதுதான் உங்களுடைய அடையாளம்.
இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், உங்ககிட்ட ஆவிக்குரிய அடையாளம் இருக்கிறதா? ஆவிக்குரிய கிருபைகள் இருக்கிறதா? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வரங்கள் இருக்கிறதா? இதை வைத்து நம்முடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன வச்சிருக்கிற நீனு புதுசா வெளியிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்ப மாட்டாரு. என்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறேனோ, என்றைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையா மாறுறேன், அன்னைக்கே நான் தேவனுடைய புத்திரனாய் மாறுகிறேன். நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். எங்க அப்பா பரிசுத்தர், எங்க அப்பா லட்சாதிபதி, எங்க அப்பா கோடீஸ்வரர், எங்க அப்பா பூமியும் அதன் நிறைவும் உடையவர் அப்படின்னா நான் அதற்கு சொந்தக்காரன். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்முடைய லைஃபே மாறிடும். அப்போ நான் கிறிஸ்துக்குள்ளாக என்றைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்து தேவ பிள்ளையாய் மாறினேனோ அன்றைக்கே தேவனுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷத்தில் சொல்றாரு, அந்த காணாமல் போன மகனை பார்த்து சொல்றாரு, என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையது, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய். யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவருடையதெல்லாம் அவங்களுடையதாய் மாறும். ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்குது, கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க அடையாளத்தை நீங்க கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். பைபிள்ல போட்டிருக்கு, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தி சேர்க்கறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ யார் ஆஸ்தியை சேர்த்துக்கிட்டு இருக்கதே பத்த மாட்டேங்குது. மாதம் கரெக்டாக இருக்குது, இன்னும் நம்ம சேட்டை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரி கொண்டு போவான்னு அதெல்லாம் இப்போ நடக்கிற காரியம் இல்லை. ஆனால் முதல் 2 விஷயம் இருக்குது பாருங்க, ரொம்ப முக்கியம். வேஷமாகவே மனுஷன் என்ன செய்கிறான், திடீரோம்ல. நம்ம அடையாளத்தை கலட்டி அந்த மாஸ்க், அந்த முகமுடியை எடுத்து தூக்கி வச்சுட்டு வேற ஒருத்தருடைய அடையாளத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போ அந்த மாஸ்கை கலட்டி கீழே வைக்கிறானோ சாதாரணமாக இருப்போம். இப்படி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறோம்ல. அடுத்தவங்க மாஸ்கை எடுத்து போட்டு நீங்கள் யாருங்கிற அடையாளத்தை காண்பிக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுடைய அடையாளம், மற்றவருடைய அடையாளம் அல்ல. அநேக ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற மாதிரி மெசேஜ் கொடுப்பாங்க, கர்த்தர் உங்களை ஆசி, அப்படியே காப்பி. அவர் பாடுற மாதிரியே பாடுறது, அவர் மெசேஜ் கொடுக்குற மாதிரியே கொடுக்குறது, அவர் தொட்டா அப்படி கீழே விழுவுற மாதிரி நானும் தொட்டு பார்க்குறேன், வந்துடும் எல்லாமே தலைக்கு மேலே. அங்கே இருக்கிறது எல்லாம் அப்படியே பாஸ் ஆகும். தொட்டுறாதீங்க ஒருத்தனையும், அழைக்கப்பட்டால் ஒழிய. அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. ஸோ எப்படி நம்முடைய அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, முதலாவதாக நான் சொல்லுகிறேன், தேவனுக்குரியவைகள் எல்லாம் என்னுடையவைகளாக இருக்கிறபடினால நிச்சயமாக கர்த்தர் என்னை தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால வரங்களினால அலங்கரித்து இருக்கிறார் என்பதை புரிஞ்சுங்க, அதை தெரிஞ்சுங்க. முதலாவது உங்கள் அடையாளத்தை முதலாவது கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய வரங்களை வைத்தும் அபிஷேகத்தை வைத்தும் நாம் அதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அடையாளத்தை காத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சம்பவம் அது? இயேசு கிறிஸ்து உபவாசத்திற்காக 40 நாள் என்ன செய்கிறாரு, வனாந்திரத்துக்கு போறாரா? அங்கே 40 நாள் என்ன செஞ்சார், உபவாசம் இருந்தார். 40வது நாள் வந்துருச்சு. பிசாசு உங்ககிட்ட வந்து போராட நினைக்கணும்னு நினச்சா உங்கள் செல்வத்தை அழிக்க மாட்டான், உங்களுடைய சரீரத்தை தொட மாட்டான். ஃபஸ்ட்டு தொடர்றது எது தெரியுமா? உங்கள் அடையாளத்தை கெடுத்துருவான். யோபுக்கிட்ட பிசாசு யோபு வைத்து ரெப்ரசன்டேட்டிவாக மேலே போனான்ல, அவன் சொன்னது என்ன? தேவனுக்கு பயந்தவன் சொல்கிறீங்கல்ல, எல்லாவற்றுக்கும் நீதிமான் சன்மார்க்கன், இதெல்லாம் அவருடைய ஐடென்டிட்டி. இதை தான் கெடுக்கணும்னு பிசாசு விரும்புவான். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்துட்டார். ஃபுல் ஃப்ளெஜில் இப்போ மினிஸ்ட்ரிக்கு வர்றார். வரும்போது பிசாசு வந்து நின்ட்டான். எப்போவுமே அவனுடைய வேகம் என்னென்னா, அவனுக்கு வந்து நம்முடைய அடையாளத்தை அழிக்கணுங்கிறது தான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் வாசி. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அவன் அடையாளம் என்ன சொல்லுங்க? ஆமா, அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஏசப்பாட்ட சொல்றான். என்ன சொல்றான் படிங்க. நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பா. ஏசப்பாவுடைய ஐடென்டிட்டி என்ன? தேவனுடைய குமாரனேயானால். உங்களுக்கு தெரியுமா உங்க ஐடென்டிட்டி என்னன்னு? ஆனா உங்களை குறித்த ஐடென்டிட்டி, நீங்க யார், உங்க அடையாளம் என்னங்கிறது பிசாசுக்கு தெரியும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், தட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு விரும்புகிற ஒரே ஆள் யாருன்னா பிசாசு. அடையாளத்தை ஒரு நாள் நம்ம மாத்திரக்கூடாது, அடையாளத்தை ஒரு நாளும் கெடுத்துடக்கூடாது. இங்கே ஒரு அடையாளம், இந்த திருச்சபையை விட்டு கீழே இறங்கணும்னு ஒரு அடையாளத்தில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நம்ம இங்கே வரும்போது அப்படியே கண்ணை மூடுறது, சோத்திரம் சொல்கிறது, அல்லேலூயா ஆமேன், ஓ சீ சா சூ சூங்கிறது. எங்கேருந்து அந்த அபிஷேகம்லாம் வருதோ, எங்கே தான் அந்நிய பாஷை வருதோ, எப்படி 2 அடையாளம். இந்த அடையாளத்தோடு நம்ம இருக்கக்கூடாதுங்க. கிறிஸ்து நமக்கு என்ன அடையாளம் வைத்திருக்கிறார், உங்கள் அடையாளத்தை காத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் நிறைய அடையாளத்தை நமக்குன்னு வச்சுருக்கிறாங்க. ஜெண்டராக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு
வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு கலங்கரை விளக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசாரியர். இதெல்லாம் நம்முடைய ஐடென்டிட்டி. இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா, நான் ஏன்டா இப்படி இருக்கணும்? நான் யார்? இயேசு கிறிஸ்துக்கென்று ஸ்தானாதிபதியாக இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்ன ஆனாலும் நம்மகிட்ட தான் கேட்பார். இங்கேருந்து ஒரு ஸ்தானாதிபதி நம்முடைய இன்னொரு தேசத்தை ஸ்ரீலங்காவில் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு ஸ்தானாதிபதி அங்கே இருப்பார், அம்பாசிடர் இருப்பார். இங்கேருந்து அஃபிஷியலாக என்ன பேசணுன்னாலும் என்ன கேட்கணுன்னாலும் பிரதமரே அங்கே போகணுன்னாலும் முதல் ஸ்தானாதிபதிக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஐயா, நம்ம நாட்டுக்கு யார் வர்றா? நம்ம பிரதமர் வர்றாரு, அதனால் அதுக்கேற்ற காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்ட்டு யாருக்கு நியூஸ் போகும்போது? ஸ்தானாதிபதி. அப்போ யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க, நீங்கள் மிக மிக முக்கியமானவர்கள். இந்த அடையாளத்தோடு தான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஸ்தானாதிபதிகளாக, ராஜாக்களாக. ராஜாவாக இருக்கிறவன் பிச்சைக்கார மாதிரி நடப்பானா? ராஜாவாக இருக்கிறவன் பாவம் செய்வானா? ராஜாவாக இருக்கிறவன் தேவையில்லாத காரியத்தில் போய் ஈடுபடுவானா? யோசிச்சு பாருங்க. சீப்பான விஷயத்தில் போய் ஈடுபடுவானா ராஜா? சில நேரம் நம்முடைய ஐடென்டிட்டி என்னங்கிறது தெரியாததுனால தான் நம்ம பாவத்தில் விழுந்துடுறோம், தப்பு பண்ணிடுறோம், டப்புன்னு பேசிடுறோம். அப்புறம் உட்காந்து தப்பு பண்ணிட்டோமே நம்ம. அப்புறம் உட்காந்து யோசிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அவன் கைத்தட்டி சிரிப்பான். என்ன, உன் அடையாளத்தை கெடுத்துட்டேன் பத்தியா? நான் உன் அடையாளத்தை கெடுத்துட்டேன் பத்தியா? அதுதான் அவனுடைய முதல் குறிக்கோள். எதையும் தொடமாட்டான். நீ சன்மார்க்கனா, நீதிமானா, தேவனுக்கு பயந்தவனா, அதை அழிக்கிறேன்டா. அதை நான் உடைக்கிறேன். பிசாசுடைய வேகமே அதுதான். அடையாளத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார். ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே வர ஆரம்பிச்சிருவீங்க. ஈசாக்கு ஆராதனைக்குரியவன். அடையாளம் அவனுக்கு அதுதான். அவருடைய அடையாளம் பாருங்க, சும்மா இருந்தா போதும், இந்த சமவெளிக்கு போயிடுவார். அங்கே போய் உட்காந்து ஆராதிக்க ஆரம்பிச்சிருவார். பொண்ணு வரப்போகுது, நம்ம ஆட்களாக இருப்பானா? அப்படி பொண்ணு வரப்போகுது அப்படிங்கிற டைமில் போய் உட்காந்து ஒர்ஷிப்பா பண்ண போகிறான். போட்டு தேய்ச்சி இங்கே தேய்ச்சி அங்கே தேய்ச்சி இதை இப்படிமா பார்க்கணும். ஒரே கை இப்படியா தான் போகும். என்ன, பொண்ணு வரப்போகுது, எனக்குன்னு கொடுக்க போகிற பொண்ணு என்ன செய்ய போகுது? இந்த ஈசாக்கு அப்படி இல்லையே. அவருடைய ஐடென்டிட்டியை எந்த நிமிஷத்துலையும் களைந்து போடலை. கர்த்தர் ஒவ்வொருவர்களுக்கென்று ஒரு ஐடென்டிட்டியை வைத்திருக்கிறார். அவர்களுடைய ஐடென்டிட்டி என்னுடைய ஐடென்டிட்டி கிடையாது. கர்த்தர் தனிப்பட்ட விதமாக யூனிக்காக கர்த்தர் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டியை வைத்திருக்கிறார். அடுத்தவங்களை சார்ந்து பார்க்காதீங்க. உங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, மறக்காதீங்க. இவ்வளோ நாள் ஆச்சே, நான் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் செய்ய முடியல, அதை செய்ய முடியல. உங்கள் ஐடென்டிட்டியை கண்டுபிடிங்க. இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா எத்தனை சோதனை வேதனை உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ சூழ்நிலை வந்துச்சு என்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றுறதுக்கு. ஆனால் எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. கர்த்தர் என்னை மேய்ப்பனாய் வைத்திருக்கிறார். சின்ன வயசுல இருந்து இந்த ஐடென்டிட்டியை தான் நான் மைண்டில் வச்சிருப்பேன். உங்களுடைய அடையாளத்தை கண்டுபிடிங்கள். எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய கிருபை வரங்களை வைத்து கண்டுபிடிக்கலாம். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த அடையாளத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? இப்போ எல்லாருக்கும் அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். எந்த அடையாளம்ங்கிறது தெரியும் உங்களுக்கு. இனிமேல் தெரியலன்னா வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கிறீங்க? அந்த பாதையில் ஓடிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போ நிறைய போராட்டம், இன்னும் லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸில் வரல, ஸ்தானத்தில் வரல அப்படின்னா ஏதோ உங்களுக்குள்ளாக அடையாளத்தின் டவுட் இருக்குன்னு அர்த்தம். நான் இதை செஞ்சு பார்த்தேன், அதை செஞ்சு பார்த்தேன், அதை செய்து பார்க்குறேன், இது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த அடையாளத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாரு. அவன் கடை வச்சிருக்கிறான், இவன் அதை வச்சிருக்கிறான், அவன் அதை வச்சிருக்கிறான், அவன் ஸ்டேஜில் பாட்டு பாடுறான், அவன் மியூசிக், அப்படிலாம் போகாதீங்க. அடுத்தவர்களுடைய அடையாளம் கிடையாது. கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் அடையாளம். நிறைய காமனாக ஜெண்டராக எல்லாருக்கும் இருக்குது. அப்பாங்கிற அடையாளம், அம்மாங்கிற அடையாளம், கணவன்கிற அடையாளம், எல்லாம் இதெல்லாம் காமன். நான் பர்டிகுலராக பெக்குலியராக சில அடையாளங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. கலாத்தியர்கள் எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்துக்கு 12வது வசனம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? உங்கள் அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் யாரு? அதனால தான் 2வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, 20 அதே கலாத்தியர் 2:20 சொல்கிறாரு, எல்லாம் கிறிஸ்து. கண்டுபிடிச்சிட்டார். ஏசப்பா கிட்ட கேட்டார், ஏசப்பா என்னுடைய அடையாளம் என்ன? வீட்டுக்கு போங்க, முழங்கால் படிக்கிடுங்க. ஏசப்பா என்னுடைய அடையாளத்தை எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நான் எப்படிப்பட்டவன், எந்த சூழ்நிலையில் நான் இப்படி இருக்கிறேன், என்ன காரணம் நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு, என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் கிறிஸ்தவன் என்பதும் நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை கிறிஸ்து தான் நமக்கு வெளிப்படுத்தணும். மற்றவன் சொல்றது இல்ல, மற்றவன் காண்பிக்கிறது இல்ல. எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முட்டி போட்டு கேளுங்க, அடையாளத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு கல்லறையில் இருக்கிறாங்க பாருங்க, லைஃபை அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பண்ணதில்லை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்ததே கிடையாது. எதற்காக கர்த்தர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்? எதற்காக எனக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்திருக்கிறார்? எதற்காக கர்த்தர் எனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்? எதற்காக கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்திருக்கிறார்? ஏன் கர்த்தர் என்னை இந்த பாதையில் நடத்துகிறார்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
அடையாளத்தை கேளுங்க. என்னுடைய அடையாளம் என்ன ஆண்டவரே? மற்றவங்க அடையாளத்தில் ஓடாதீங்க. மற்றவர்களுடைய அடையாளத்தை பார்த்து அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீங்க. என்னுடைய ஐடென்டிட்டி என்ன ஆண்டவரே? என்னை எப்படி பயன்படுத்த போறீங்க? என்னை வைத்து என்ன செய்ய போறீங்க? என்னுடைய குடும்பம் என்ன ஆக போகிறது? மற்றவங்களை பார்க்காதீங்க. அடையாளத்தை காத்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர்ல 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்தச் சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். கிறிஸ்துவுக்குள் உள்ளான என்னுடைய நடக்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, என்னுடைய பழக்கம் எல்லாமே எதுக்குள்ளாக? இப்படி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா காத்துக்கொள்ளலாம் உங்கள் அடையாளத்தை. யோசிச்சு பாருங்க. இதுதான் பவுல் சொல்கிறாரு, என்னுடைய நடக்கைகள் எல்லாம், என்னுடைய அன்றாட வாழ்க்கை எல்லாம், நான் எதெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நான் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவன் செய்வானா? ஒரு காரியத்தை பேசும்போது இது கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள் பேசுவார்களா? ஜஸ்ட் ஒரு 1 minute, நாட் ஈவன் 1 minute, ஒரு சிங்கிள் செகண்ட்ல யோசிச்சு பாருங்க. அது ஓகேன்னா செயல்பட ஆரம்பிச்சிருங்க. அது இட்ஸ் நாட் ஓகே அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அடையாளத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். நான் ஒரு சம்பவத்தை எடுத்து அதில் நீ இப்படியாக மாற்றுவாரெலாம் சொல்ல, ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேனா? இது கிறிஸ்துவுக்கு பிரியமா? கிறிஸ்து இதை அக்செப்ட் பண்ணுவாரா? நான் இப்போ செய்கிற விஷயம் வந்து ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்தச் சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். கிறிஸ்துவுக்கு உள்ளான என்னுடைய நடக்கை, நம்முடைய நடக்கையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணிட்டு ஓகே, ஆண்டவர் இதை அக்செப்ட் பண்ணிடுவார்ப்பா, ஆண்டவருக்கு இது பிடிக்கும்பா, ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் இந்த காரியத்தை செஞ்சனா அப்படின்னு உங்கள் உள்ளான இருதயம், அதுவும் ரட்சிக்கப்பட்டிருந்து தேவ சமூகத்தில் ஞானஸ்தானம் எடுத்து தேவ பிள்ளையாக இருந்து அந்த அபிஷேகத்தை காற்றுக்கொண்டாதான் அந்த ஞாபகத்தை அந்த மனசு சொல்லும். இல்லைன்னா இது தப்புடா, ஆண்டவருக்கு பிடிக்குதோ இல்லையா, நீ செய்டா, அவன் கட் பண்ணியிருக்கிற மாதிரியே நீயும் கட் பண்ணுறா. உனக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் செயல்பட்டால்தான் கிறிஸ்துவோடு இருக்கிற நடக்கைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். நான் செய்கிறது கிறிஸ்துவுக்கு பிடிக்குமாங்கிறது எப்போ தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? பரிசுத்தாவியானவர் உள்ளே இருக்கணும். மேப்படியாக உள்ளே இருந்தான்னா அவன் இஷ்டம் போல வாழு. உன் கண்ணின் காட்சியிலும் உன் இருதயத்தின் யோசனையிலும் உன் கால் எங்கெல்லாம் போதப்போ. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் ஆவி உற்சாகமாக இருக்கும். சரீரம் பலவீனமாக இருந்தாலும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாம், நீங்கள் செய்கிற விஷயம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து அதன்படி செய்யும் பொழுது உங்கள் அடையாளத்தை நீங்கள் காத்து கொள்ள முடியும். 2வதாக எப்படி அடையாளத்தை காத்து கொள்ள முடியும்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதில் 17வது வசனத்தை வாசிங்களேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டி, புது அடையாளம். எப்படி புது அடையாளம்? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வந்து இந்த திருச்சபைக்கு வந்த உடனே உங்களை பார்த்தா எப்பா எப்படிப்பா மாறினா இப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் புது அடையாளத்தோடு, கர்த்தர் கொடுத்த அடையாளத்தோடு நீங்கள் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இது சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அப்போ எப்படி இருந்துச்சோ இப்பயும் இந்த பைபிளை தூக்கிட்டு இப்படி தான் இருக்குது. நீங்கள் பைபிளை தூக்குனதுக்கு அப்புறமும் பழைய அடையாளத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா, செயல்பட்டீங்கன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் திருச்சபைக்கு வந்ததற்கு பிறகும், ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பிறகும், தேவ பிள்ளையாய் மாறினதற்கு பிறகும் பழைய மனுஷன் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் உங்க அடையாளம் மாற்றப்படலைன்னு அர்த்தம். நீங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை அப்படிங்கிற காரியமே இல்லை. நீங்க சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போறேன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பேப்டிஷன் எடுத்தவனுக்கு அப்புறம் தான் அவன் ஃபுல் ஃப்ளெஜில் இறங்குறான் பாவத்தில், அவ்வளோ இதில் இருக்கிறான். அது வரைக்கும் பயந்து செஞ்சவன் இப்போ தான் நமக்கு என்ன கொடுத்துட்டாரு, ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு, கிறிஸ்தவன். போட நமக்கு தான் பாஸ் இருக்குது, எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் செய்யலாம். என்ன ஒரு பாஸ் இருக்குது, ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி, என்ன கிறிஸ்தவ. அதுக்கு இப்போ ஒரு புதுசாக நிறைய உபதேசம்லாம் வந்துருச்சு, எல்லாத்தையும் சொல்கிறது. சில ஊழியக்காரங்க, நீ வந்து அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார், நேற்று செஞ்ச பாவம்
1960 செஞ்ச பாவம், 60 50 செஞ்ச பாவம், 70 செஞ்ச பாவத்தை எல்லாம் நீ ஏசப்பா பிள்ளையா மாறினா மன்னிச்சிருவார். இன்னைக்கு செஞ்ச பாவத்தையும் செய்ய போற பாவத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? இன்னைக்கு ஏற்கனவே மன்னிச்சிட்டார். இப்படி நிறைய குசும்புக்கார ஊழியக்காரன் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே பைபிள் அப்படி போடல. சால்வேஷன் இஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜில ஒரு டாக்டரின் வந்துகிட்டு இருக்கு. மிக ஜாக்கிரதை. நீ கிறிஸ்தவங்கிற ஒரு அடையாளத்தை வச்சுட்டு என்ன வேணா செய்யலாம்னு பைபிள்ல போட்டிருக்கு கிடையாது. அழகா சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும். அவ்வளவுதான். Be holy as I am holy. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் there is no other word. எதுவுமே கிடையாது. அந்த வசனத்துக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் இருக்குது. என்னன்னா no other extra words. நான் கிறிஸ்தவன், நான் என்ன வேணா செய்யலாம். நான் கம்யூனியன் எடுக்கிறவன், எனக்கு நோய் வராது, நான் என்ன வேணா செய்யலாம். நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், கண்டிஷன் அப்ளை. வரைமுறைக்கு உட்பட்டது. தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. எதுக்கு ஆண்டவர் 2 புக் வச்சிருக்கிறாரு? ஞாபக புஸ்தகம். எதுக்கு ஞாபக புஸ்தகம் வைக்கணும்? நீங்க செஞ்ச பாவம், நீங்க செய்ய போற பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, மன்னிக்கப்பட்டுரும். இனிமே நீங்க யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட். எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பாக்கெட்ல ஃபுல்லா இருக்கும் எல்லாம். அப்புறம் எதுக்கு ஞாபக புஸ்தகம்? நான் கேட்குறேன். அந்த வெளியே இருந்து இப்படி உள்ள இப்படி பைபிளை தூக்கிட்டு வரேன் பாருங்க. சில பேர் வருவாங்க பாருங்க, இப்படியே தான். இதையும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். 2வது, இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு இதே பைபிள் அப்படி சொல்லிட்டு, அவருக்கு வேலை பொழப்பு கிடையாது, அவர் இப்படித்தான் சொல்லுவார். அந்த மனுஷனுக்கு என்ன தெரியும்? அதையும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். இப்போ சொல்லுங்க, சால்வேஷன்னா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைங்கிறதுனால பழச செஞ்சா ஆண்டவர் மன்னிச்சிருவார் நினைக்காதீங்க. அதை தான் சொல்ல வர்றேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்ப மறுபடியும் பழைய விஷயத்தை, பழைய பாவத்தை, பழைய காரியத்தை செய்யறதுக்கு ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட், ஐ எம் நாட் எலிஜிபிள். தகுதியே கிடையாது எனக்கு. நான் அதை மறுபடியும் செஞ்சேன்னா நான் கிறிஸ்தவன் என்கிற அந்த அடையாளம் எனக்கு இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிறிஸ்துக்குள்ளாக வந்ததற்கு பிறகு உங்களுக்கு ஒரு புது அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுடைய டே டு டே லைஃப்ல, உங்களுடைய சாப்பாட்டு பழக்கத்துல, உங்களுடைய பேச்சுல, செயல்ல, எல்லாவற்றிலும் புதிய அடையாளம். இதை மைண்ட்ல வச்சுட்டு செயல்பட்டீங்கன்னா அடையாளத்தை காத்துக்கொள்ளலாம். நான் பழைய ஆள் கிடையாதுடா, அன்னைக்கு யோசிச்ச மாதிரி இன்னைக்கு யோசிக்க கூடாது. இன்னைக்கு நான் ஏசப்பா பிள்ளை, அன்னைக்கு நான் செயல்பட்ட மாதிரி இன்னைக்கு நான் செயல்படக்கூடாது. அன்னைக்கு பாவத்துக்கு ஓடினபடினால இன்னைக்கு நான் இயேசுவின் பிள்ளை. ஞாபக புஸ்தகம் மறக்காதீங்க. என்ன செஞ்சாலும் விட்டுவார் நினைச்சிங்களா? பைபிளில் போட்டிருக்க ஒரு வசனம், அவன் அவனுக்கு தக்க பலன். இதுக்கு தான் ஞாபக புஸ்தகம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னாரு, நீங்க எனக்கு கொடுத்த ஒரு பிள்ளையை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. ஸோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சுன்னா, அந்த ஒளிந்து போன காரியத்தை மறுபடியும் எடுத்து வச்சிங்கன்னா அடையாளத்தை காத்து கொள்ள முடியாது. அதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க, போராடுங்க. பவுல் சொல்றாருல, ஒரு இடத்துல சொல்றாரு, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் அதாவது நல்ல போர் சேவகனாக நான் என்ன செய்யணுமா? தீங்கு அனுபவிக்கணும். எதுக்கு தீங்கு அனுபவிக்கிறது? ஏன் கஷ்டப்பட சொல்றாரு? நீ பிச்சைக்காரனா மாறுறதுக்கா பவுல் சொல்றாரு? அந்த அர்த்தம் கிடையாது. பவுல் அதை சொல்லலை, நான் பிச்சைக்காரனா மாறணும், ஆண்டவர் என்னை அடிக்க, என்னை வேலை செய்ய சொல்றாரு, உழைக்க சொல்றாரு, கஷ்டப்பட சொல்றாரு, தீங்கு இதுக்கு கிடையாதுங்க. உங்க அடையாளத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று தான் தீங்கு அனுபவிக்கும். என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, என்ன பேசினாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டா இருக்கட்டும், என் கூட பிறந்த என்ன ஓட்டுனாலும் பரவாயில்ல, என்ன நிந்தித்தாலும் பரவாயில்ல, என்னுடைய அடையாளத்தை நான் காத்துக்கொள்வேன். அதற்கு தீங்கு அனுபவிங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 3 அடையாளம். 1 போர்ச்சேவகனுங்கிற அடையாளம், இன்னொன்று விவசாயி என்கிற அடையாளம். 3வது விஷயம், மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பான்மை என்னைக்கு அதிகமாக வருதோ அன்னைக்கு நம்முடைய அடையாளத்தை காத்துக்கொள்ள முடியும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. மன்னிக்கிற சுவாபம் இன்னைக்கு சொல்றேன். இதே தான் ஒரு நாள் மெசேஜ் கொடுத்தேன். எல்லாருக்கிட்டையும் பேசணும், எல்லாரோடும் அன்பாக இருக்கணும், யார்கிட்டையும் கோச்சிக்க கூடாது, சண்டை போட்டவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்க. படிக்கட்டில் இறங்கும்போது அவர் இன்னும் எல்லார்ட்டையும் பேசுகிறாரா? எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மனூருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்றால் அதனுடைய அடையாளம் என்னன்னா மன்னிக்கிற அடையாளம். மன்னியுங்க. மன்னிக்கலன்னா அடையாளம் இன்னும் மாற்றப்படலை, நீங்கள் கிறிஸ்தவர்களே இல்லைன்னு அர்த்தம். எபேசியருக்கு எழுதினர் 4வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அடையாளத்தை காத்து கொள்ளணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? சத்தியத்தை கை கொள்ளணும். சத்தியம்தான் நம்முடைய அடையாளத்தை காத்து கொள்ளுமா. நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா பைபிள்,
பைபிள் படிக்கிறீங்களா? இதுதான் அந்த நாளில் உங்களுடைய அடையாளமாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்கிற, கிறிஸ்தவன் என்கிற அந்த டெர்மினாலஜியை இந்த சத்தியம் தான் காத்து கொள்ளும். நான் அல்ல, கிறிஸ்து. யோவான் 1:1 அந்த வார்த்தை மாம்சமாகி, இது கிறிஸ்து. நான் இதை படிக்க படிக்க இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன். இதை நான் மறந்துட்டேன்னா, கிறிஸ்துவை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை, நான் கிறிஸ்தவனே கிடையாது. எந்த ஒரு தேவ பிள்ளை பைபிள் படிக்கிறத மறக்கிறதோ அவன் கிறிஸ்தவன் கிடையாது. அவனுடைய அடையாளம் மாற்றப்படுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் சொல்கிறேன், இந்த சத்தியம்தான் நம்முடைய அடையாளத்தை காத்துக்கொள்ளும். இதற்கு எவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் அடையாளம் காத்துக்கொள்ளப்படும். பிசாசு அடையாளத்தை கெடுக்கணும்னு விரும்புகிறவன், இயேசு கிறிஸ்து அடையாளத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறவன்.